கைத்தட்டினதுலேயே தெரிஞ்சிச்சு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, உண்மையாகவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி எல்லாருடைய ஸ்பீச்சும் கேட்டு எங்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மழையும் தாண்டி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த சுதன் அவர்களுக்கும் அப்புறம் டார்லிங் சினீஷ் அவர்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். சினீஷும் நானும் நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அவர் ஒரு வாட்டி ஃபோனில் சொன்னார், அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, நீங்கள் கேளுங்க அப்படின்னு. சரி, நான் ஒரு டேரக்டராக தான் வந்து சொல்ல போகிறேன்னு பார்த்தா, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், என்னுடைய அசிஸ்டண்ட்டோடைய கதை அப்படின்னாரு. அவர் நினச்சிருந்தா அந்த கதையை எனக்கு கூட நானே பண்ணுறேன் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்கலாம். பட் அவர் அசிஸ்டன்ட் டேரக்டரி, அவர் டேரக்டராக்கி, அவர் ப்ரொடியூசர் ஆகி இன்றைக்கி இந்த பார்க்கிங்கிற படத்தை கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினீஷ் டார்லிங் எங்கே இருக்கீங்க? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராம், நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இந்த படம் இவர் எப்படி பண்ணுவார், இந்த ஸ்கேலில் இருக்குது அந்த ஸ்கேலில் இருக்குது அப்படிலாம் இல்லை. இந்த படம் நான் பண்ணல அப்படின்னா நான் இந்த இடத்துல வேறு யாரோ பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நாளைக்கு இந்த படம் ஒருவேளை நல்லா வந்து மக்கள் நல்லா வரவேற்பு கொடுத்து ஹிட்டாக இருந்ததுன்னா நாங்கள் பார்த்து நாங்கள் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். ஒரு படம் ஜெயிக்கிறது தோக்குறது மக்கள் கையில் இருக்குது. ஆனால் அந்த ஒரு நல்ல படத்தை நான் விட்டுருந்தேன்னா என்னையே கண்ணாடியில் நான் வந்து நீ விட்டுடாடா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த கதையை கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த கதையில் வந்து எல்லாருமே சொன்னாங்க, முதல்ல மேடையில் வந்து பாராட்டிய எல்லா இயக்குநர்களுக்கும் ரொம்ப நன்றி. தன்னுடைய படம் மாதிரி நினச்சி அவர் நண்பருக்காகவும் படத்து மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை, அப்புறம் எங்கள் எல்லார் மேலேயும் இருக்கிற ஒரு அன்புனால எல்லாரையும் வந்து பாராட்டிய எல்லா இயக்குநர்கள், லோகேஷ் அண்ணாலேருந்து இங்கே எல்லாருமே, சாரி பேர் ஒருத்தராக சொல்லலை, சாரி மன்னிச்சுக்கோங்க, எல்லாருக்குமே ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு எங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு ரிவ்யூ, ஒரு ஃபீட்பேக் தான் எங்களால் இன்றைக்கி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச முடியுது. உண்மையாகவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு மனசார சொல்ல முடியுது. ஸோ இந்த கேரக்டர் பற்றி சொல்லணும். கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறேன், ஒரு செகண்ட் இருக்கேன். ஓகே, ஸோ இந்த கேரக்டர் என்னென்னா, எனக்கு நெகட்டிவ் ஷேட், எனக்கு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை. ஏன் அப்படின்னா, எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வில்லத்தனம் இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன வில்லத்தனம் இருக்கும். அந்த வில்லத்தனத்துக்கு ஹீரோயிசம் மூட்டி என்னோட கேரக்டராக இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கர் சார் கேரக்டராக இருக்கட்டும், அப்படி தான் எழுதியிருக்காரு. ஸோ அந்த 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 கேரக்டரைசேஷன், அந்த கேரக்டர் கிடைக்கிறதுக்கு ஆக்சுவலி நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த வில்லத்தனத்தை வந்து ஆடியன்ஸ் ரசிச்சிருக்காங்க. அபூர்வ ராகங்களில் ரஜினி சார்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் கமல் சார் பல படங்கள் சொல்லலாம், அப்புறம் விஜய் சாருடைய பிரியமுடன், அஜித் சாருடைய வாலி, இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, மக்கள் கிளாப் தட்டாங்க, மக்கள் ரசித்தாங்க. அது ஏன் அப்படின்னா அதில் உண்மை இருக்குது. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சின்ன ஈகோ இருக்கும், ஒரு சின்ன வில்லத்தனம் இருக்கும். அது எப்படி வெளிப்படுது, அது எந்த நேரத்தில் எவ்வளோ அளவுக்கு வெளிப்படுது அப்படின்றது தான் விஷயம். ஸோ அந்த வில்லத்தனத்தை வந்து எனக்குள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுத்தனால தான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட், எம்எஸ் பாஸ்கர் சார்லேருந்து ஆரம்பித்து இந்துஜா, பிரார்த்தனா, இளவரசு சார், அப்புறம் ரமா மேடம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். நான் ஒரு அரையிற மாதிரி ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த ஷார்ட் எடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்கல்ல, பற்றாதில்லை அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. ஏன்னா கேட்டிருந்தா நான் கான்ஷியஸ் ஆகிருப்பேன். நான் கான்ஷியஸ் ஆகிருந்தால் உண்மையாகவே படாதது கூட பட்டிருக்கும். அப்படி பக்கத்து எதிரில் நின்று நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்டோட மைண்டை ரீட் பண்ணுற அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர் எம்எஸ் பாஸ்கர் சார். ஸோ அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். அப்புறம் இந்துஜா, ரொம்ப கைண்டாக நிறைய வேர்ட்ஸ் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய வளர்ச்சி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. பொறுமையாக பார்த்து நிதானமாக நல்ல படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் கரியரில் இந்த படம் ஒரு பேசக்கூடிய படமாக டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சாம் ப்ரோ, இஸ்பேட் ராஜா, அப்புறம் அவரோட மியூசிக்கில் 2வது படம் கில்லர் பிஜிஎம்ஸ் கொடுத்துருக்காரு. பாடல்கள் படத்தில் இல்லை, அவருக்கும் வருத்தம், எனக்கும் கொஞ்சம் அதில் வருத்தம். நிறைய பாடல்கள் இல்லை, பட் அது எல்லாத்தையுமே வந்து பிஜிஎம்மில் வந்து காம்பன்சேட் பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ சாம் பிரதர். அண்ட் எடிட்டர் ஃபிலோமின் ராஜ் பிரதர், அவருக்கும் நன்றி. காஸ்டியூம் டிசைனர், ஸ்டண்ட் மாஸ்டர், எல்லா டெக்னீஷியனுக்கும், அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். இது ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லை, உண்மையாகவே கான்ஃபிடென்ட்டாக ஜென்யூனாகவே ஒரு நல்ல கண்டென்ட்டோட வரும். மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ தியேட்டரில் படம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே. நன்றி, வணக்கம்.
இங்கே வந்திருக்க பெரியவங்க, சினிமா லவர்ஸ், ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஆஃப்டர் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பார்க்கிங் படத்துக்காக இந்த ஈவெண்ட்டில் அவங்க எல்லாருமே மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எங்கள் எல்லாரோட ஃபேஸ்லேயும் ஒரு ஸ்மைல் அண்ட் எல்லாரோட மனசுலேயும் வந்து ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட டைரக்டர் ராம்குமார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராம், தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் எழுதுனதுக்கு. பார்க்கிங்னு டைட்டில், பட் இது வந்து பார்க்கிங் பற்றி மட்டும் கிடையாது. இது அஃப்கோர்ஸ் வந்து பார்க்கிங்ன்ற ஒரு பேஸ் எலிமெண்ட்டாக இருந்தாலும் இதை பார்க்கிங்கை வச்சு அவர் க்ரியேட் பண்ண அந்த பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ், அது வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் கேரக்டராக இருக்கட்டும், ஹரிஷ் அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், என்னோட இது ரமா மேம், இது பிரார்த்தனா, அது எங்களது மட்டும் இல்லாமல் சுரேஷ் சார், ராகுல் மணி, இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு அயன் கடைக்காரரோட கேரக்டர் வரைக்கும் எல்லாரோட கேரக்டரோட டெப்த்தும் வந்து உங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகும். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் அவங்களோட டீமில் வந்து பேசிகிட்டு இருந்தேன். சுதன் அவங்க கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி தான் நான் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க இந்த படம் ஃபுல்லாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக பண்ணணும், ஸோ எனக்கு நீங்கள் இப்போது பண்ணுவீங்களா இல்லையான்ற ஒரு தெரியல அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், அஃப்கோர்ஸ் எனக்கும் அந்த ஹெசிடேஷன் இருக்குது. பிகாஸ் இப்போ தான் அந்த மாதிரி படம் பண்ணணும் போது எனக்கு ஒரு ஆக்டராக வந்து திருப்பியும் அதே மாதிரின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணும் போது எனக்கே வந்து ஒரு கொஞ்சம் போரிங்காக அவுட் ஆஃப் ஜோனாக இருந்துச்சு. அண்ட் அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல நீங்கள் ஸ்டோரி ஃபஸ்ட்டு கேளுங்க, கண்டென்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ராம் வந்து கதை சொன்னாங்க. சொல்லி முடிக்கும் போது நான் வந்து ஓகே ப்ரெக்னென்ட் அதை எடுத்து அப்படியே ஓரம் வச்சுட்டு, ராம் சூப்பர், ஒன்றுமே எனக்கு வந்து நான் வந்து ஒரு டைமும் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து பிரேவான டிசிஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து நான் ஒரு பெரிய பிரேவான டிசிஷன் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன். ஸோ ஐ எம் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அபவுட் இட். பிகாஸ் இந்த ஸ்கிரிப்ட் வந்து இது ஈச் அண்ட் எவ்ரி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒன் ஆஃப் த அதர் வேல வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அண்ட் அது வந்து அவங்க ஆடியன்ஸாக கனெக்ட் ஆகுன்றதை தாண்டி ஒரு ஃபேமிலிஸாக வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகும். பிகாஸ் இது வந்து ஒரு எம்எஸ் பாஸ்கர் சார் அண்ட் ஹரிஷ் அவங்களோட அந்த ஈகோ ஃபைட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து உமனோட பெர்ஸ்பெக்டிவ்லையும், பிகாஸ் உமன் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் வந்து என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஹிடன் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்களோட அந்த எமோஷ்னல் ரைடை வந்து வெளியில் யாருக்குமே தெரியாது. மேபி வீட்லேயே அவங்களே வந்து அந்த வீட்டு ஆம்பளைங்களே வந்து சம்டைம்ஸ் வந்து அதை யோசிக்காமல் கண்டுக்காமல் அந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லெட் இட் பி மீ, ரமா அம்மாவாக இருக்கட்டும், பிரார்த்தனா அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும், ஸோ எல்லாரோட அந்த உமன் பர்ஸ்பெக்டிவ் சைட்லேருந்து பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஸோ உமன் வந்து எவ்வளோ வந்து ஒரு பயங்கரமான ஹிடன் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றது வந்து தேங்க்ஸ் டு யூ ராம் ஃபார் தட். அண்ட் சினிஷ், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நானும் சினிஷும் வந்து எப்போவுமே வந்து ஒரு சின்ன ஒரு தகவல்லையே வந்து சும்மா ஜாலியாக சண்டை போட்டுகிட்டே இருப்போம். பட் அதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஃபன்னி வேல. சினிஷ் வந்து ராம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பேஷனட்டாக ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அதை வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு நினச்சாங்களோ அதுக்கு ஈக்குவலாக சினிஷும் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேரணும் அப்படின்னு நினச்சாரு. அது வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து பார்க்குறவங்களாம் வந்து பார்க்கிங் படம் சூப்பராக வந்துட்டுருக்கு, நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னு. இவங்களுக்கு இப்போ நம்ம இன்னும் ஷூட்டிங்கே முடிக்கலையே, இவங்களுக்குலாம் எப்படி தெரியுது? அப்புறம் பார்த்தா ஓகே சினிஷ்க்குன்னு சொல்லி அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய, இப்போ பார்த்தீங்களா இது வந்து சும்மா ஒரு டீசர் தான், இன்னும் ட்ரெய்லர், அது மெயின் பிக்சர்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சினிஷ் இந்த இவ்வளோ பாசிட்டிவிட்டி எல்லார்கிட்டேருந்து வர்றதுக்கு மெயின் ஸ்டெப்பாக இருந்தது சினிஷ் தான் ஆக்சுவலாக. அண்ட் சுதன், அவர் வந்து தேங்க்யூ சுதன். பிகாஸ் அவனுக்கு ஒரு நாள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணும்போது அவர் வந்து எதாச்சியாக இந்த ஸ்டோரி பற்றி சொன்னார். இந்த ஸ்டோரி பற்றி சொல்லும் போது இந்த ஸ்டோரி லைன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இதில் வந்து ஃபுல்லாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, இப்போ உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அது நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் அதுக்கப்புறம் ராம் வந்து ஸ்டோரி சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ சுதன் ஃபார் தேட் ஆல்சோ. அண்ட் கமிங் டு
என்னோட டியரஸ்ட் தேவா. அவர் வந்து நம்ம சூரிய வம்சம் படத்தில் வந்து சரத்குமார் வந்து ஒரு ஓரமாக நின்றுட்டு என்னதான் நல்லது நடந்தாலும் அவர் ஃபேஸே காமிக்க மாட்டார். ஆனால் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோமோ எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் இருப்பார். அண்ட் எங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட்டாகவும் இருப்பார். நாங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன். தேங்க்யூ தேவா. அண்ட் கம்மிங் டு ஹரிஷ். ஹரிஷ் வந்து எனக்கு ஒரு பர்சனாக வந்து நல்லா தெரியும். ஹீஸ் அ அமேசிங் ஹியூமன் பீயிங். ரொம்ப ரொம்ப எப்போவுமே பாசிட்டிவாக இருப்பாங்க, எப்போவுமே ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருப்பாங்க, ரொம்ப கிளியரான மைண்ட் செட் உள்ள ஒரு பர்சன்னு சொல்வேன். ஸோ எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு குட்னஸை மட்டுமே பார்க்குற. ஸோ எதனா நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம், எதனா ஒரு தப்பான விஷயம் எதனா அப்படி நெகட்டிவாக பேசினா கூட அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு பர்சன் ஹரிஷ். அண்ட் எப்போவுமே அந்த மைண்ட் செட்காகவே நான் எப்போவுமே விஷ் பண்ணுவேன், ஹரிஷ் வந்து ரொம்ப பெரிய 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 பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு. ரொம்ப எனக்கு அது வந்து நான் மனசுக்குள்ளே ரொம்ப விருப்பப்பட்டிருக்கேன். அண்ட் வந்து பார்க்கிங் வந்து ஐ திங்க் இது வந்து அந்த ஸ்டெப்புக்கான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும். அந்த ஒரு அவரோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க ஓகே லவர் பாயாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஹரிஷ் அவங்களுக்கு வந்து நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து நீங்கள் அந்த ஒரு அப்சல்யூட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து இந்த படத்தில் வந்து எவிடெண்ட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஹரிஷ் கிட்டேருந்து யூ வுட் ஹவ் நாட் எக்ஸ்பெக்டட், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அண்ட் இங்கேருந்து அவரோட கதைகளாக இருக்கட்டும், அவர் சூஸ் பண்ணுற கேரக்டராக இருக்கட்டும், எப்போவுமே எல்லா பெரிய ஹீரோக்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கோ த்ரூ பண்ணி எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்கிரிப்ட் அமையும், அந்த ஒரு டைம் அமையும். அப்போ வந்து எல்லாமே அப்படியே புரட்டி போட்டுரும், எல்லாமே மாறிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் உங்களுக்கு நான் பார்க்குறேன். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட் வாஸ் வெரி வெரி நேச்சுரல். எனக்கு ஹரிஷ் அவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் கூட பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது ஈஸி கிடையாது. பிகாஸ் இஸ் அ லெஜெண்டரி ஆக்டர். பல பியூட்டிஃபுல்லாக வந்து பல தரப்பான கதாபாத்திரங்கள் கொடுத்துருக்காரு. நம்மளை பல விதமாக வந்து எமோட் பண்ண வச்சுருக்காரு. அவரை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே இவர் இதுதான் அப்படின்னு சொல்லி வந்து அடக்கவே முடியாது. பிகாஸ் அவர் என்ன வேணால் நம்ம வந்து காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான திறமைக்குள்ள உள்ள ஒரு நடிகர். ஸோ அவர் கூட நடிக்கும் போது, அவர் கூட ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணும் போது ஐம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி சார். உங்ககிட்டேருந்து நிறையா கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. அண்ட் உங்களோட அந்த குட்டி அவர் வந்து சும்மா எங்கள் கூட உட்காந்துட்டு நார்மலாக உட்காந்து நம்ம சீனியர் ஆக்டர்ன்றதுனால நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். அவர் நம்ம வந்து செட்டில் வந்து நிறைய கதைலாம் சொல்லுவார். அந்த பீரியட்லேருந்து சிவாஜி சார் அந்த சைட்லேருந்து எல்லா ஸ்டோரியும் சொல்லுவார். நாங்கள் உட்காந்து நல்லா கேட்டுட்ருப்போம். அப்படியே ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டக்குன்னு போவார். டக்குன்னு போனால் இங்கே எவ்வளோ கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் கேஷுவலாக நடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அந்த மானிட்டரில் பார்க்கும்போது தான் தெரியும் ஓகே அவர் அதே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் மானிட்டரில் பார்க்கும்போது அதனோட மைன்யூட் அது எங்கே டிஃபர் ஆகுதுன்னா அவரோட மைன்யூட் பாடி லாங்குவேஜ்லேயும் அந்த மாடுலேஷன்லேயும் குட்டி விஷயம் தான் பண்ணுவார். அது ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரும் ஸ்க்ரீனுக்கு. சார் இது நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்ததுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு. அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சாராக இருக்கட்டும், ஹரிஷாக இருக்கட்டும், ஈக்குவலாக எனக்கு ஹரிஷ் வந்து எனக்கு அதுதான். பிகாஸ் எம்எஸ் பாஸ்கர் சார் இவ்வளோ டஃப்பாக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கு வந்து டஃப் கொடுத்து வந்து ஹரிஷும் வந்து ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஹி ஹஸ் கிவன் அ டஃப் ஃபைட். அது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் ரமா அம்மா அவங்களும் வந்து ஒரு வீட்டு அம்மாவாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா வீட்டு உமன் அவங்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அண்ட் பிரார்த்தனா சின்ன பொண்ணு அண்ட் ஒரு யங்ஸ்டராக காலேஜ் பொண்ணாக பண்ணியிருக்கா. ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. அந்த போலீஸ் ஒரு சீன்லாம் வரும். ஸோ அதில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பா. அண்ட் இதில் நடித்த சுரேஷ் சார், again he is going to be the legendary actor. ஆல்ரெடி வந்து கேள்விப்பட்டவங்களுக்கு நிறைய கால்ஸ் எல்லாம் வருது எல்லா சைட்லேருந்தும் அப்படின்னு. ஸோ கங்க்ராட்ஸ் சார். ராகுல் இதில் நல்லா பண்ணியிருந்தேன், ஆல் தி வெரி பெஸ்ட். இதுக்கப்புறம் இன்னும் நிறையா பண்ணணும். அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் கம்மிங் டு ஜிஜு, இந்த படம் வந்து இவ்வளோ ரியாலிட்டியாக ராம் கோச்சிக்காதீங்க, உங்களை பற்றி நான் எனக்கு கொஞ்சம் பேசுறதுனால நான் வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு
வச்சுருக்கேன். ஜிஜு வந்து இப்போ இந்த படம் வந்து ரொம்ப ரியலான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி இருந்தாலும் அதை வந்து எப்படி நம்ம எடுக்க போகிறோம், அதை எப்படி காமிக்க போகிறோன்றதுல தான் அதனோட ரியல் எசன்ஸே இருக்குது. அதில் வந்து ஜிஜு வந்து ராம் அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை வந்து அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து நீங்கள் படத்துக்குள்ளே அந்த இடத்துல இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ஜிஜுவோட சினிமாட்டோகிராஃபி. கங்க்ராட்ஸ் ஜிஜு. அண்ட் here we have Samsius. அவர் வந்து we are all big fans for your BGM. நீங்கள் ஒரு படம் இல்லை, ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபில்ம்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு படத்துலையும் வந்து நீங்கள் வேர்சடைலாக ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. லைக் யூ ஆர் டெஃபினெட்லி BGM கிங். அண்ட் இந்த படத்துக்கும் வந்து சாம்சியஸ் அவர்களோட இப்போது தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கான இன்னொரு பெரிய பலம் வந்து சாம்சியஸ் அவர்களோட மியூசிக் தான். பிகாஸ் இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இந்த பெர்ஃபார்மன்ஸஸ், இந்த பியூட்டிஃபுல்லான டெக்னிக்கல் டீம், இது எல்லாத்தையும் வந்து அதை பயங்கரமாக வந்து பர்ஃபெக்டான ப்ரொபோசிஷனில் எலிவேட் பண்ணது வந்து சாம்சியஸ் அவரோட மியூசிக் தான். ஸோ வி ஆர் கிளாட் தட் சாம்சியஸ் அவர் எங்களோட ஃபில்மில் பாட்டாக இருக்காருன்னு சொல்லி. அண்ட் ஃபிலோ தேங்க்யூ. நீங்கள் வந்து ஐ நோ லைக் எவ்வளோ படங்கள், எவ்வளோ பிஸியான படங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. ராம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ நெக்ஸ்ட்டு படம் விஜய் சாரோட படம் போயிட்டுருக்கு, எல்லாமே போயிட்டுருக்கு. ஆனால் நைட் பார்க்கிங் முடித்த உடனே எவ்ரிடே நைட் வந்து அந்த ஃபுட்டேஜை செக் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒர்க் போவார் அப்படின்னு சொல்லி ராம் அவங்க சொல்லுவாங்க. ஐ திங்க் இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான எத்திக்கலான குவாலிட்டி தான் அவங்கள இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் அது சும்மா கிடையாது. அவ்வளோ ஒரு பெரிய படம் பண்ணும்போது எவ்ரிடே வந்து நீங்கள் இதை வந்து செக் பண்ணி அது என்னென்ன அப்படின்னு சொல்லி சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே நிறைய டிரெக்டர்ஸ் வந்து பேசினாங்க. எனக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. பிகாஸ் இந்த சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இட் மீன்ஸ் அ லாட் ஃபார் அஸ் டீம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராம் என்னன்னா இந்த படம் வந்து இட் இஸ் அ வெரி ஒரு நேர்த்தியான படம். இதை காமிக்கிறதுக்கு வந்து உங்களோட ரைட்டிங் தான் வந்து பெரிய பலமாக இருந்துச்சு. பிகாஸ் நான் கதை கேட்கும் போது வாட் எவர் இட் இஸ், அதுக்கு பின்னாடி வந்து உங்களோட ரைட்டிங்க்கு பின்னாடி அவ்வளோ ஒரு ட்ரூத் இருந்துச்சு. அந்த ஒரு ஜென்யூனான ஒரு இன்டென்ஷன், இது எல்லார்கிட்டையும் எதுக்காக போய் சேரணும், இதனோட நோக்கம் என்ன, அது எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஸோ அண்ட் தேங்க்யூ ஃபார் தட் ராம். இந்த மாதிரியான ஒரு லைனை வந்து எடுத்து இது வரைக்கும் நம்ம சினிமாவில் இந்த வச்சு ஒரு படம் முழுநீள படம் சொல்லி வரல. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இதை பிரேவாக இந்த டிசிஷன் எடுத்து இதை பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி அண்ட் இது எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு ஹாப்பினஸோட மனநிறைவாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான். உங்களோட அந்த சின்சியாரிட்டி, உங்களோட அந்த கிளாரிட்டியில் தான் நாங்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த செகண்ட் வரைக்கும் எந்த டவுட்டும் கிடையாது எனக்கு. அண்ட் வரப்போகிற December 1 வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அன்றைக்கும் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. டெஃபினட்டாக இந்த படம் நல்ல பேர் வாங்கும். அது எந்த அளவுக்கு ஹிட் ஆகுதுன்றது வந்து ஆடியன்ஸ் ஆன உங்ககிட்டயும் ப்ரெஸ் ஆன உங்ககிட்டயும் தான் இருக்குது. ஸோ நல்ல படம் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும்னு ஆசைப்படுறோம். எல்லா ஃபேமிலிஸ்லேயும் போய் சேரணும்னு ஆசைப்படுறோம். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.